ஒன்று தெரியுமா? உங்களை சுற்றி எப்பொழுதும் விலையேற பெற்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கு. உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கு. ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளம். இந்த உலகம் ஏன் தெரியுமா உங்களை மேற்கொள்ள முடியல? பாவம் ஏன் தெரியுமா உங்களை மேற்கொள்ள முடியல? அசுத்தம் ஏன் தெரியுமா உங்களை மேற்கொள்ள முடியல? உங்களை சுத்தி ஒரு அடையாளம் இருக்கு. ஒரு அடையாளம் இருக்கு. உங்க நெத்தியில ஒரு அடையாளம் போட்டிருக்கு. நீ என்னுடையவன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு அடையாளம் போட்டிருக்குங்க. சத்துரு ஏன் தெரியுமா உங்களை விழுங்க முடியல? எந்த சத்துரு உங்கள்கிட்ட ஏன் தெரியுமா சிக்ஸர் அடிக்க முடியல? அவன் போடுற பவுல் எல்லாம் ஏன் தெரியுமா வீணா போகுது? ஒரு அடையாளம் உங்க மேல இருக்குங்க. ஒரு அடையாளம் உங்க மேல இருக்குங்க. அன்னைக்கு மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒவ்வொரு வீட்டினுடைய நிலக்கால்களில் இருந்துச்சு. சங்கார தூதன் வரான், அந்த ரத்தத்தை பார்க்கறான். அந்த வீட்டுக்குள்ள ரத்தத்தை பார்க்கறான், நிலக்கால்ல ரத்தத்தை பார்க்கறான், சுவர்ல ரத்தத்தை பார்க்கறான், ஜன்னல்ல ரத்தத்தை பார்க்கறான். சங்கார தூதன் வர முடியல. ஹல்லேலூயா. அடையாளம் அதுதான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது அடையாளம். இன்னைக்கு நம்ம மேல ஒரு அடையாளம், இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம், இயேசுவினுடைய ரத்தத்தின் அடையாளம்.